நேரத்தில் வந்துட்டார். 3:20 ஏர்போர்ட்டு. இன்னைக்கு நல்லா வெயில் அடிக்குதுங்க. பரவாயில்ல, அப்போ தான் ஃப்ளைட் எடுப்பாங்க. இன்றைக்கி வெயிலே அடிக்கட்டும். கண்ணாடிக்கு அப்படி டல்லாக தெரியுது. கோலாலம்பூர் ஏர்போர்ட், ஏர்ஏசியா ஃப்ளைட் டெர்மினல் 2. டைமிங் 2:20 எடுத்தாரு, 3:20 கரெக்ட் டைம். போகணுமா? அரவல் அடைவல் ஆள் இந்த போய் படியேறுப்பு தான். படியேறுப்பு மேலே இருக்கும். எஸ், லைட்டர் வரையும் இல்லை, கலை வரையும் சுற்றிக்கிட்டே இல்லை. மேலே கலைய மேலே level 3. level 3 சென்னை மலையாளம் லைசன்ஸ். டெர்மினல் 2. நம்ம செக்கிங் பண்ண டிக்கெட்டை பாஸை போர்டிங் பிரிண்ட் எடுக்கிறோம். அதான் செக்கிங் இருக்குது, போர்டிங் பிரிண்ட் இருக்குது. ஃப்ரெண்டு நம்பர் எண்டு தான் நம்பர், புக்கிங் நம்பர். அந்த 6 நம்பர் அழுத்தணுங்க. அந்த நம்பர் 6 நம்பர் இருக்கும் டிக்கெட் நம்பர் மேலே, பிஎன்ஆர் நம்பர். அது கன்ஃபார்ம். தம்பி பேர் வரும், ஸ்ரீதர் சண்முகம் ஸ்ரீதர். இங்கே கொடுத்து கன்ஃபார்ம். இப்போ பாருங்கள் டிக்கெட் வரும், பிரிண்ட் ஆகிட்டுருக்கு. வந்துருச்சு. இங்கே தோசை நானும் எடுத்துட்டேங்க. நான் எடுத்துகிட்டு தான் 2வது வீடியோ எடுத்தேன். மேலே வந்துட்டாரு பாருங்க. மேலே டேக்கப் ஏர்ஏசியா ஃப்ளைட் இல்லை, ஃப்ளைட்டில் நம்மது 10:30 மணிக்கு நம்ம ஃப்ளைட். ஏர்ஏசியா ஃப்ளைட் திடீர்னு போயிட்டா. பஸ் ஸ்டாண்டுக்கு எல்லாம் ஒவ்வொரு ஃப்ளைட்டும் அதான் இங்கே பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம ஃப்ளைட் ஆன் ஆயிடுச்சுங்க. 4 பேரை பிடிச்சதுன்னு அவங்களுக்கு திருவனந்தபுரம், திருச்சிராப்பள்ளி, திருவனந்தபுரம் கீழே போர்டிங் டைம் ஆன் ஆயிடுச்சு. ಬಂದದ ಇನ್ನು ಓಪನ್ ಕೊಡಬೇಕು ಅವರು. ಓಪನ್ ಬಂದು ಕ್ಲೋಸ್ ಅದನ್ನೋಡ ಓಪನ್ ಬದನ್ ಬರಬೇಕು. ಓಪನ್ ಬದನ್ ಬಲ್ಲ ரேஷன் முடிஞ்சதுங்க. சீல் குத்திட்டாங்க. மலேசியா ரிஜெக்ட். மலேசியா
மலேசியா அவுட்டு கொடுத்துட்டாங்க, அட்ஜஸ்ட் கொடுத்துட்டாங்க. ஓகே, பை பாய் மலேசியா. சூப்பர் சூப்பர். சரி குத்திட்டாங்களா? பேக்கில் செக் பண்ணியாச்சு, ஃபுல்லாக எல்லாம் செருப்பு வாட்சி எல்லாம் கழட்டி வச்சாச்சு. இப்போ நம்ம Q5 நம்ம கேட்டு. ஓகே, கிளம்ப வேண்டியதான். லாஸ்ட்டு ஃப்ளைட் தான். போயிட்டே இருக்க வேண்டியதான். போகும்போது இதை வாங்கிக்கலாம். Q5 கேட்டு AK99 திருவனந்தபுரம் 21:30 வந்து போர்டிங். மணி ஒரு 9:30 மணி. ஒரு 10 நிமிஷத்தில் ஆன் பண்ணிடுவாங்க போர்டிங். நம்ம ஃப்ளைட் இன்னும் வரல, தெரியுதா? ஃப்ளைட் இங்கே தான் வரும். அத்தனை நிமிஷத்தில் போர்டிங். இன்னும் 1 ஹவரில் மலேசியா. பாய் பாய். மணி 11 ஆயிடுச்சுங்க. வண்டி வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு. இப்போ தான் வந்து இறக்கி விட்டு நம்மளை ஏற்றுறாங்க. போயிட்டுருக்கோம். எல்லாம் பேக்கில் ஏற்றிட்டு இருக்காங்க. நம்ம ஏறினோன்னா நம்ம வண்டி எடுத்துருவாங்க. இப்படியே அரை மணி நேரம் முன்ன பண்ண. பாய் பாய் மலேசியா. பாய் பாய் மலேசியா. ஹாய். Bye bye Malaysia. Diletakkan bawah tempat duduk di hadapan anda. Terima kasih. 18D. Bye bye Malaysia. Dear guests, the aircraft is being refueled. For your safety, with seatbelts unfastened. Usage of electronic devices is not allowed, and smoking in any form, including e-cigarettes, is strictly prohibited. Thank you. Para tetamu yang dihormati, pesawat ini sedang diisi minyak. Untuk keselamatan anda,
வந்தாச்சுங்க. அது வந்தது நடுதா ரெண்டு எதுக்கடா சீல் குத்துல. கரெக்டாக மணி 12:30 வந்தாச்சு. இந்தியா திருவனந்தபுரம் போயிட்டுருக்காங்க இறங்கி. நல்ல தூக்கம். ரொம்ப டயர்டாக இருக்கு. இமிக்ரேஷன் வந்தாச்சுங்க. இந்தியா இமிக்ரேஷன். இது வந்து இந்தியா பாஸ்போர்ட்டு. அது அதர் ஸ்டேட், அதர் நாடு. நமக்கு இது போனால் சீல் குத்திடுவாங்க. அவங்களுக்கெல்லாம் டீட்டெயில் கேட்பாங்க. இமிக்ரேஷன் செக்கிங், செக்யூரிட்டி செக்கிங் எல்லாம் முடிஞ்சது. சிறப்பு. இப்போ பேக் எடுக்கிற இடம் அது. திருவனந்தபுரம் இந்தியா சீல். வெல்கம் இந்தியா. அக்டோபர் 25ங்க. ஓகே, மலேசியா பயணம் சிறப்பு. வந்துவிட்டோம். எல்லா புகழும் பழனி மலை முருகனுக்கே. அரவல் திருவனந்தபுரம். மணி 1 மணிங்க. இந்தியா டைம் 1 மணி. நம்ம டாக்ஸி தான் எடுக்கணும். டாக்ஸி எடுத்துகிட்டு போகணும். வணக்கம் இந்தியா. வணக்கம் இந்தியா. எல்லா புகழும் பழனி மலை முருகனுக்குங்க. வந்துட்டோம். மலேசியா பயணம் சிறப்பு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இரவேல் முருகனுக்கு அரோகரா. வேல்வேல் வெற்றிவேல். காலை வணக்கம். சனிக்கிழமை காலை 9:15ங்க. நேற்று இங்கே தான் வந்தோம். நைட்டு 1:30 மணிக்காடி ஏர்போர்ட் வந்தோம். வந்து இந்த அங்கேருந்து ஏர்போர்ட் டாக்ஸி தான் எடுத்தாங்க. அங்கே ஆட்டோ ஃபெசிலிட்டி இல்லை, பஸ்ஸும் வராது. அதுக்கு வர்றதுக்கு 400 ரூபா. இங்கே ஜங்ஷன்கிட்டே வந்தோம். வந்தோடனே இங்கே பார்த்தோம்னா நம்மளுக்கு இங்கே டாமண்ட்ரி இருக்குது. டாமண்ட்ரி தான் எடுத்தோம். ஏசி டாமண்ட்ரி தான். இந்த ஹோட்டலுக்கு மேலேயே ஒரு ஆளுக்கு 250 ரூபா. 12 ஹவர்ஸ். நம்ம 2 மணி வரைக்கும் இருக்குது. ஆனால் நம்ம இப்போ லக்கேஜ் ஜங்ஷனில் போட்டு நம்ம திருவனந்தபுரம் பத்மநாப சாமி கோயிலும் அந்த ஆலிமலை சிவன் சாமியும் பார்த்துட்டு நமக்கு நைட்டு தான் ரிட்டர்ன். 7:15 மணிக்கு சென்னை வண்டி. நாளைக்கு காலையில் 4 மணிக்கு ஈரோடு. சிறப்புங்க. மலேசியா சிறப்பு. நல்லா காலையில் நல்ல மழை. இன்றைக்கி வெயில் இருக்குது. காலை வணக்கம். வணக்கம் கேரளா. வணக்கம். நன்றி. பன்னெண்டு மணி நேரத்துக்கு 250 ரூபா. காலை வணக்கம். லாக்கர் போட்டாச்சுங்க. ஃபஸ்ட் பிளாட்ஃபார்ம்லேயே இருக்குது. போட்டாச்சு. நான் 24 ஹவர்ஸ் தான். ஒரு பேக்கு 20 ரூபா. 40 ரூபா கொடுத்தாச்சு. இப்போ கோயிலுக்கு போகலாம். சாயங்காலம் 7:15 மணிக்கு ட்ரெயின். திருவனந்தபுரம். பத்மநாப சுவாமி. ஓம் நமோ நாராயணாய. விஷ்ணு பகவான் பணக்கார கடவுள் பத்மநாப சுவாமி.
ఏదో కట్టడ ఏదో పెయింటింగ్ అయింది ಈ ಉದ್ದಕ್ಕರ ದೇವರು ಹಂಗೆ 3 கதவுளை தான் ನೋಡಬೇಕು எதிர்காலம் நிகழ்காலம் வருங்காலம் ಗ್ರೂಪಾಗಿ ಎತ್ತಿದ್ದಾರೆ ನೋಡಿ ಫೋಟೋ ಇದು ತಪ್ಪುಕೊಳ ವಿಡಿಯೋ ನೋಡಿಲ್ಲ ಸ್ಟೇಟಸ್ ತಪ್ಪುಕೊಳ ತೋರಿಸ್ತಾರೆ வாங்கியாச்சு ஒரு வேட்டி 60 ரூபா லாக்கர் போகிறதுக்கு நின்றுட்டுருக்கோம் டீட்டெயிலாக இருக்கும் ஷர்ட்டுக்கு 5 ரூபா ஃபோனுக்கு 5 ரூபா பேக்குக்கு எல்லாம் வெயில் அடிக்குது இது கோயில் சார்பாக இருக்குல்ல ஓம் நமோ நாராயணா 10:30 மணிக்கு உள்ளே போனோங்க வந்துட்டோம் 12:15 வந்துட்டோம் நல்ல கூட்டம் சாமி மட்டும் அப்படியே பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு நட சாத்திட்டாங்க நாங்கள் அது மறுபடியும் 3:30 தான் தரிசனம் சிறப்பு இப்போ நம்ம ஆலிமலை சிவன் கோயிலுக்கு தாங்க இப்போ கிளம்புறோம் பெருமாள் தரிசனம் விஷ்ணு பெருமாள் தரிசனம் சிறப்பு வெளியே வந்தோம்னா பஸ் ஸ்டாண்டு எதிர்காலம் இதில் இங்கே போய் தான் நம்ம ஆலிமலை பஸ்ஸு போகணும் அந்த கோயிலுக்கிட்டே போவோம் பஸ்ஸு வாங்க சிவன் கடலோர சிவன் பார்க்கலாம் கேரளா சிவன் கங்கை அப்படியே தலையில் விரித்து ஆடுவார் ஆலிமலை சிவன் பஸ் ஸ்டாண்ட் இங்கே தான் பஸ் நிற்கும் நாங்கள் பஸ்ஸில் போயிட்டுருக்கோம் ஆலிமலை சிவன் ஆலிமலை நல்லா வெயில் அடிக்குது இறக்கி விட்டாங்க அந்த பஸ்ஸு இறங்கி நடந்து போகிறோம் 800 மீட்டர்னு காட்டுதுங்க அங்கே கோயிலுக்கிட்டே வர வண்டி இருக்குது ஆனால் அது டைமிங்க்கு தான் அந்த வண்டியாக இருக்குது அங்கே வரைக்கும் விட்டாங்க 30 ரூபாய்ங்க ஒரு ஆளுக்கு 2 பேர்த்துக்கு 60 ரூபா வாங்கினாங்க நல்லா கிளைமேட்டு நல்லா வெயிலும் அப்பப்போ வெயில் அடித்தா சுள்ளுன்னு அடிக்குது அப்பப்போ மாறிட்டே இருக்குது கிளைமேட்டு ஆலிமலை சிவன் தரிசனத்திற்கு பயணம் காட்டுக்குள்ளே தாங்க வீடு பெரிய பெரிய மரம் தான் வீட்டுக்குள்ளே நடுவில் டெம்பிள் செல்லும்படி ஒரு இறங்குதுங்க எட்டு கொத்தில் இறங்குது இறங்குதுங்க நல்லா இறங்க வந்துட்டார் நம்ம சிவன் கடல் ஆந்திர கடல் இது கேரளா பெருங்கடல் ஓலம் பெருங்கடல் யாரு கடலை சார் அந்த சூப்பருங்க நம்ம ஆலிமலை சிவன் ಇಲ್ವಾ ಒಂದು ಫೋಟೋ ತಗೊಂಡು ಆಲಿಮಲೆ ಶಿವನ್ ಓಂ ನಮಃ ಶಿವಾಯ ಓಂ ನಮಃ ಶಿವಾಯ கடல் ஓரத்தில் பாருங்க சிவன் கங்கை தலையில் விரிச்சு இருக்காரு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் 100 ரூபா பண்ணிட்டாங்க உள்ளே போகிறதுக்கு 100 ரூபா அங்கே முன்னாடி சிவங்கிட்ட போகிறது டூரிஸ்ட் பிளேஸ் பண்ணிட்டாங்க அன்றைக்கி வந்தப்போ ஃப்ரீயாக தான் இருந்தது
இப்போ 100 ரூபா என்ட்ரன்ஸ் ஃபீஸ். மணி ஒரு 1:50 ஆயிடுச்சு. நல்லா வெயில் அடிக்குது. எல்லாம் மழை மாதிரி எல்லாம் செட் பண்ணிடுவோம். ரெண்டு பேர்த்துக்கு 200 ரூபா. மேலே 7 பார்க்க போயிட்டுருக்கோம். ஏற்கொள்ள இங்கே ஃப்ரீ வைஃபை தாங்க, ஆன் பண்ணிக்கலாம். நல்ல இடத்துல இங்கே 100 ரூபாய்க்கு டிக்கெட்டுக்கு வந்து இங்கே சிவன் இந்த அப்படியே இந்த ஸ்டாச்சு கீழே ஒரு குகை மாதிரி பண்ணியிருக்காங்க. குகை மாதிரி பண்ணி எல்லா சிவலிங்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கட்டடக்கலை கீழே அடிவார வரைக்கும் போகுதுங்க. அந்த மலை குடஞ்சி மாதிரி நல்லா இருக்குங்க. அதுக்கே ஒர்த்து 100 ரூபா. நல்லாயிருக்கு. அப்படியே இப்போ வெளியே ஃபோனே வந்து பார்த்தோன்னா பேக்கில் போட்டு கொடுத்தாங்க. உள்ளே போட்டால் பிடிக்கக்கூடாதுன்ட்டு வெளியே வந்தால் தான் ஃபோனே கையில் தராங்க. கழுத்து இந்த வெளியே போட்டால் பிடிச்சிக்கலாம். இந்த உள்ள அப்படியே இந்த சிவன் ஸ்டாச்சு கீழே அப்படியே எல்லா ஸ்டாச்சுவும் இருக்குங்க. சூப்பராக இருக்குது. அதோட ஸ்டாச்சு அதோட இதே அழகாக நல்லா இருக்கு. பரவாயில்லைங்க. 100 ரூபா பரவாயில்ல தான். நானே இதுக்கு இங்கே வர்றதுக்கே 100 ரூபான்னு நினச்சேன். அது இப்போ ரெடி பண்ணியிருப்பாங்களாட்டுருக்கு. நல்லாயிருக்கு. ஓ நம சிவா சிவா சிவாய போற்றியே நம சிவாய போற்றியே பிறப்பருக்கும் ஏதனே பொறுத்தருளாய் சனி. ஓ நம சிவா ஓ நம சிவா. தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவருக்கும் இறைவா. ஓ நம சிவா. சிவா சிவாய போற்றியே நம சிவாய. இதாங்க நான் சொன்னல அந்த குகை இதுக்குள்ளே தாங்க. இதுக்குள்ளே போனால் நல்லா சூப்பராக இருக்குங்க. ஓ நம அப்படியே கடல். மகாதேவ் ஹரஹர மகாதேவ் ஹரஹர மகாதேவ். ஹரஹர மகாதேவ். ஓ நம சிவாய. ஹரஹர மகாதேவ். மகாதேவ். 4:30 மணிக்கு அங்கே ஏறினாங்க. வந்துட்டோம் 3/4 மணி நேரத்தில். மணி ஒரு 5:15. திருவனந்தபுரம் பஸ் ஸ்டாண்ட். 30 ரூபா சார்ஜ். இப்போ நம்மளுக்கு அப்படியே ஜங்ஷனுக்கு போகலாங்க. இன்னும் ஒரு 2 மணி நேரம் இருக்குது. 6:15 7:15. அப்படியே சாப்பிட்டு அப்படியே ஒரு 6:30 கேட்டோம் ஜங்ஷனுக்கு போனால் கரெக்டாக இருக்கும். அப்படியே அந்த பஸ் ஸ்டாண்டு இப்படியே இதுக்கால வந்தால் கோயில். பஸ்ஸிலே போயிட்டு வந்துடலாம். ரெண்டு இடத்துக்குமே. திருவனந்தபுரம் பஸ் ஸ்டாண்டு ஜங்ஷனுக்கு வந்துட்டோம்னா அந்த கோயில் இதே பஸ் ஸ்டாண்டு. திருவனந்தபுரம் பஸ் ஸ்டாண்ட். டைம் அது என்ன உள்ளே வந்தோம்னா இந்த ஆர்ட்ஸுக்குள்ளே கோயில். பத்மநாத சுவாமி கோயில்.
7:15 மணிக்கு ஆன் டைம். அன்று சூடி இடியா கோத்தாரு. ட்ரெயின் நம்ம தண்டவாளத்துக்கு வந்துட்டுருக்கு. S2 கோச் ஸ்லிப்பர் கிளாஸ் 33, 39. ஆன் டைம் 7:15. பாய் பாய் கேரளா திருவனந்தபுரம். நம்மளுக்கு 4 மணிக்கு ஈரோடு. சீட்டு நம்ம சீட்டு இது தம்பி சீட்டு அது கிளம்பிடுச்சு. ஈரோடு வந்து விட்டோம். 4 மணிக்கு விடிகாத்தால 4 மணிக்கு. நல்ல ஸ்பீடு. தமிழ்நாடு ஈரோடு தங்களை அன்புடன் வரவேற்கிறது. சிறப்பு சிறப்பு மிக சிறப்பு. சிறப்புங்க சிறப்பு. நம்ம தீபாவளி பயணம் சிறப்பாக அமைஞ்சதுங்க. ஈரோடு வந்தாச்சுங்க. 8 நாள் நம்ம தீபாவளி பயணம் தாங்க. மலேசியா பயணம் போயிட்டு வந்தாச்சுங்க. சிறப்பு. மலேசியா முருகர் தரிசனம் சிறப்பு. இதோட பயணம் எப்படி ஆரம்பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கிளியர் ட்ரிப் இருக்குது இல்லைங்க, அந்த டிக்கெட் புக் பண்ணி தரேன் கிளியர் ட்ரிப் ஏர் ஏசியா. இவங்க 2 பேருமே ஆஃபர் கொடுத்துருந்தாங்க ஜூலை மாதத்தில். அப்போ பார்த்தோன்னா நம்ம திருவனந்தபுரத்துலேருந்து கோலாலம்பூர் போயிட்டு வர்றதுக்கு 6,800 தான் அப் அண்ட் டவுனுக்கு. அதனால தான் அந்த ஆஃபரில் நம்ம தீபாவளி டைமாக கணக்காக புக் பண்ணிக்கிட்டோம். அங்கே போய் ரூமும் பார்த்தோம்னா ஹாஸ்டல் தான். ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 550 ரூபா. அதுவும் 6 நாள் 5 நாள் நைட் ஸ்டே புக் பண்ணிட்டோம். அதுவும் பார்த்திங்கன்னா 6 நைட்டு 3500 தான் டேக்ஸ் எல்லாம் சேர்த்து. அப்போ நம்ம இப்போ கணக்கு பார்த்தோம்னா இந்த ஃப்ளைட்டும் இந்த ரூமுக்கு சேர்த்தே நம்மளுக்கு 10,000 ரூபாய்க்குள்ள வந்துருச்சு. அது போக நம்ம செலவுக்கு 6 நாளைக்கு ஒரு நாளைக்கு 2000 ரூபா கணக்கு பண்ணி ஒரு 10,000 கொண்டு போனோம். கரெக்டாக 20,000 பட்ஜெட்டில் முடிச்சாச்சுங்க. சூப்பர். மலேசியா முருகர் தரிசனம் சிறப்பு. சிட்டி டூர் எல்லாமே பார்த்தாச்சுங்க. மொதல் டைம் ஏற்கனவே போன வருஷம் போயிருந்தேன். அதே கணக்கு பண்ணி எல்லாமே பார்த்துட்டு ஒரு எல்லா இடமும் ஒவ்வொரு நாளும் கணக்கு பண்ணி பார்த்துட்டு வந்தாச்சுங்க. சிறப்பு. எல்லா புகழும் பழனிமலை முருகனுக்கு. ஓ முருகாவோ. சிறப்புங்க சிறப்பு. சோழர்களின் பயணம் தொடரும். நன்றி, வணக்கம்.